ஹலோ, வெல்கம் டு லேராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஈஸியா வாழைப்பழத்துல எப்படி ஐஸ்கிரீம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ 4லேருந்து 5 பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கோங்க. உங்களோட தேவைக்கு ஏற்றபடி இந்த குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட தோலை நீக்கிட்டு மீடியம் சைஸ்ல ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணியாச்சு. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல இந்த கட் பண்ண பழத்தை போட்டு நம்ம 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ்ல தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் எந்த பாக்ஸ் இருந்தாலும் டிஃபன் பாக்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 6 பேரிச்சம்பழத்தை 1 hour ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதுல இருக்கிற அந்த சீடை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு பிளெண்டர்ல போட்டு சின்னதா பிளெண்ட் பண்ண போறோம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணிட்டேன். சரியா கொஞ்சம் அரைப்படலை, அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் ஊற்றி திருப்பி பிளெண்ட் பண்றேன். இப்போ இது கோர்ஸா அரைஞ்சிடுச்சு. அடுத்தது ஃப்ரீசர்ல வச்சிருக்க பழத்தை வெளியே எடுத்தாச்சு. 6 மணி நேரம் முடிஞ்சது. கொஞ்சம் கட்டியா இருக்கிறதுனால லைட்டா அதை கிளறி விட்டுட்டு இருக்கேன். இப்போ இந்த பழத்தை எல்லாத்தையும் நான் இந்த பிளெண்டர்ல போடுறேன். ஒரு தடவை நம்ம இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சரியா அரைப்படலைன்னா கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா எனக்கு பிளெண்ட் ஆனதுனால நான் மீதி இருக்கிற தேங்காய் பால், அதாவது 2 ஸ்பூன் தேங்காய் பாலை அதுல ஊத்தி அரைக்கிறேன். இப்போ நல்லா கிரீமியா அரைஞ்சிருச்சு பாருங்க. அதை நான் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல கிரீம் மாதிரி ஆயிடுச்சு. டேட்ஸு, தேங்காய் பால், பழம் எல்லாமே நல்லாவே அரைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கிரீமி கன்சிஸ்டன்சி வரணும், ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல இந்த கிரீமி மிக்ஸ்சரை ஊற்றி நல்லா செட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ண போறோம். இதை 5 hours ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. சூப்பராக ஐஸ்கிரீம் டெக்ஸ்டர்லேயே வந்திருக்கு. இதை ஸ்கூப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கு மேலே நான் இப்போ சாக்லேட் சிரப் கொஞ்சமாக ஊற்றுறேன் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. சாக்லேட் சிரப் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாக்லேட் சாதாரண டெய்ரி மில்க் வாங்கி டபுள் பாய்லர் மெத்தடில் அதை மெல்ட் பண்ணி அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் நட்ஸும் சாப் பண்ணி போடுறேன். எந்த நட்ஸ் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இஷ்டம்தான் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.